டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், எப்போது அனுமதிக்கப்பட்டார், என்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டன, டிஸ்சார்ஜுக்கு பிறகு தற்பொழுது அவரை எங்கே அழைத்து கொண்டு செல்கிறார்கள் என்ற தகவல்களை சுருக்கமாக பதிவு செய்யவும். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்த அவருக்கு முன்னதாக கைது செய்யப்பட்ட போதே அவர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சில நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில பைபாஸ் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை புழல் சிறையில் அவர் மதிய உணவு அருந்திய பிறகு லேசாக நெஞ்சுவலிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய காவலரிடம் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே அவருக்கு முதற்கட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையே மாற்றப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை மாற்றப்பட்ட அவருக்கு சிகிச்சை வழங்கிய மருத்துவர்கள் ஒரு நாள் அவர் மருத்துவமனை மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில அறிவுறுத்தல் வழங்கியதன் அடிப்படையில ஞாயிற்றுக்கிழமை இரவு மற்றும் நேற்று முழுவதும் அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். இந்த நிலையில அவருக்கு ஏற்கனவே பைபாஸ் செய்யப்பட்ட அந்த சிகிச்சையின் தொடர்ச்சியாக அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதா அல்லது வேறு எதுவும் பிரச்சனை என்கிற அடிப்படையில் முழு பரிசோதனையானது செய்யப்பட்டிருந்தது. இதற்கு தொடர்ச்சியாக இன்று மதியத்திற்கு மேல் அவரது உடல்நிலை சீரானதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அவரது உடல்நிலை சீரானதை தொடர்ந்து மருத்துவர்கள் அவர் மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான உடல் தகுதி பெற்றிருக்கார் என்கிற அடிப்படையில அவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஒரு நோயாளியாக அவரிடமும் மருத்துவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இன்றைய தினம் உங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கிறது, நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில கூறிய அடிப்படையில செந்தில் பாலாஜியும் நான் டிஸ்சார்ஜ் செய்து கொள்கிறேன் என்கிற ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதன் பிறகு சற்று நேரத்துக்கு முன்பாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.